சந்திரா, ஏய் ஏந்திருப்பா. இவரு விக்ரம் டால்னு பெரிய கான்ட்ராக்டர். நீ ரொம்ப நல்லா டான்ஸ் செய்தேப்பா. தேங்க்யூ. நீ படிச்ச பையன்னு ஏதோ கஷ்டத்துல இருக்கேன்னு நம்ம விட்டல் சொன்னா. ஆமா, நல்ல டேலண்டட் ஆர்டிஸ்ட் கஷ்டப்படுறத பார்த்தாலே எனக்கு இந்தியாவிலே எரிச்சலா இருக்குப்பா. அது சரி, உன் கூட பொண்ணு டான்ஸ் பண்ணல? திவ்யா கூப்பிடுவேண்டா. நீ நல்லா டான்ஸ் பண்ணேன்னு சொல்லத்தான் வந்தேன். திவ்யா, காட் பிளஸ் யூ. திவ்யா, எதுக்கு ஐயா உங்களோட பேசணும் தான்? இதுவா? இவர் இல்ல சார், பெரிய கான்ட்ராக்ட். திடீர்னு அந்த சேட்டு என் கை நிறைய பணத்தை எடுத்து வச்சாரு. ஒரு மாசம் பூரா டான்ஸ் ஆடினாலும் அவ்வளவு பணத்தை என்னால சம்பாதிக்க முடியாது. தவிர அவர் என்ன ரொம்ப பாராட்டி பேசினாரு. கலைஞனுக்கு பணத்தை விட பாராட்டு தான் பெருசு. சோ அவர் சொன்னதெல்லாம் கண்டிப்பா உண்மையா தான் இருக்கும்னு நம்ப ஆரம்பிச்சேன். அவருக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலமான சினிமா டைரக்டர் டான்ஸ் தெரிஞ்ச ஹீரோ ஹீரோயினுக்காக தேடிக்கிட்டு இருக்கிறதாகவும் அவர்கிட்ட எங்களை கூட்டிகிட்டு போய் அருமைப்படுத்தி சிபாரிசு பண்றதாகவும் அவர் சொன்ன போது கேள்வி கேட்காம நம்பினேன். வேலை செய்ய. ஆமா, நாளைக்கு ஈவினிங் டீலக்ஸ் கான்டினென்டல்ல உன் பேர்ல ரூம் எடுத்துக்கிட்டு வெயிட் பண்ணு. நான் அந்த டைரக்டரோட கரெக்டா அங்க வந்து சேர்ந்துடுறேன். இதுக்கு நான் பணம் கொடுத்துக்கிறேன். உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு ஐயா. வரேன் ஐயா. வரேம்மா. சந்திரன், நாளைக்கு மார்னிங் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடு. அம்மாவை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டு சேட்டு சொன்ன சினிமா டைரக்டர் அங்க வரப்போறாருன்னு நினைச்சுக்கிட்டு மடத்தனமா என் பேர்லயே ரூம் போட்டுக்கிட்டேன். ரூமுக்கு வந்த உடனே சேட்டு டைரக்டர் வந்ததும் வரவேத்து கூட்டிட்டு வான்னு என்ன கீழே அனுப்பிச்சு வச்சுட்டாரு. காரிடார்ல நான் டைரக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கஸ்டமருக்காக சில பெண்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வந்த ஆம்பளைங்க கூட ஜாலியா தோல்ல கை போட்டுட்டு அவங்க போன போக்க பார்த்ததுமே இடம் எப்படிப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சேட்டு மேல மெதுவா சந்தேகம் வந்துச்சு. திவ்யாவை அந்த ஆள் கூட தனியா விட்டுட்டு வந்தது தப்புன்னு தெரிஞ்சு மாடிக்கு ஓடினேன். உயிரோட இருக்கானா செத்துட்டானா பேக் வந்தேடா ராஸ்கல். தங்க பாடி பொண்ணு பலி வச்சிட்டியடா. பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, புடிங்க. எங்களை ஏமாத்த பாவி, உலகம் தெரியாத பொண்ணை கெடுத்துட்டு என்னையும் மாடி வந்து தள்ள பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு என்னையா கேக்குற? நீ ரொம்ப சாதுரியமா பிளேட்டை திருப்பி போட்டு என் கையில இருந்த நகைக்கீரலையும் என் பேர்ல இருந்த ரூமையும் சாட்சியா காட்டி என்ன கொலகாரன் ஆக்கிட்டான். எல்லாரும் சார் என்ன சார், இதுல இருந்து தப்பிக்க வழியே இல்லையா? தப்பிச்சுக்கிறதுக்கெல்லாம் வழியே இல்ல. தண்டனையை குறைக்கிறதுக்கு வழி இருக்கு. அதுவும் ஜட்ஜுக்கு முன்னால நீ குத்தத்தை ஒத்துக்கிட்டா. செய்யாத குத்தத்தை யார் ஒத்துக்க முடியும்? அப்பா, இத நான் நல்லா யோசிச்சப்பறம் சொல்றேன். மறுபடியும் நீ பேசினதே பேசிட்டு வரியே. நீ இப்படி பைத்திய மாதிரி பேச ஆரம்பிச்சா பைத்தியக்காரன்னு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில போட்டுருவாங்க. எது பெட்டர், ஜெயிலா பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? உங்க வலது கையை எடுங்க. அதை இதுல வச்சு கடவுள் மேல சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற இல்லைன்னு சொல்லுங்க. உங்க சோத்துக்கு இது இந்த கை இப்படி வச்சே கடவுள் மீது சத்தியமாக நான் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். நீங்க சொல்லுங்க. தப்பு சாமி, நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் சொல்லுங்களேன். என்ன சார் இது? பகவத்கீதை. ஆர்டர் ஆர்டர். ஒரு இட்லி 2 வடை. அடுத்த ஆர்டர். மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், யூ மே ப்ரொசீட். மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், யூ மே ப்ரொசீட். ரைட். யுவர் ஆனர். யுவர் ஆனர். இதுனா யுவர் ஆனர். யுவர் ஆனர். செய்கை நோட் பண்ணா. செய்கை நோட் பண்ணா. பிஹேவ் யுவர்செல்ஃப். Behave yourself. What is this echo? What is this echo? Your honor, he Your is honor. acting. He is acting. Now look here. This is contempt of court. Contempt of court. Hey, man. Hey, look here. Hey, Your Honor, I would like to tell you. Hey, Sorry. hey. Oh, order, order.
சட்டத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்பிக்க முடியும். வாலு போச்சு கத்தி வந்ததுங்கிற கதையா ஜெயில் தண்டனையில இருந்து தப்பிச்சு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில போய் மாட்டிக்கிட்டேன். கொஞ்ச நாள் அங்க இருந்தா வெளியே விட்டுருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அது நடக்காதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதனால அங்க இருந்தும் தப்பிக்க முயற்சி பண்ணேன். அந்த முயற்சியில தான் கிருபாகர் கண்ணில் பட்டேன். அவன் டாக்டரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு என்னை வெளியே அழைச்சிட்டு வந்து மேயர் ஆகிட்டான். இவ்வளவும் நிஜம்னா இதுவரை என்கிட்ட சொன்னதெல்லாம் போய் தான் போல இருக்க. ஒண்ணு மட்டும் நிஜம். என்னது? எதுக்கு அதெல்லாம் விட்டுருங்க. சும்மா சொல்லுங்க. இப்ப சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க. சொல்லுங்க, எனக்கு தெரியணும்ல. நான் உன்னை உங்களை லவ் பண்றேன்னு சொன்னது மட்டும் நிஜங்க. நீங்க கேட்டீங்கன்னு சொன்னேன்னு தவிர தப்பா ஒண்ணு. எப்படி நம்புறது? எப்படி நம்புறது? எதுங்க? அதா இப்ப நீங்க எதை சொன்னீங்களே, எப்படி நம்புறது? இத எப்படி நம்ப வைக்கணும்? நகத்தை கடிச்சுக்கிட்டு வெக்கப்பட்டு சொல்லணுங்கிறியா? கண்ணோடு கண் நோக்கி சொல்லணுங்கிறியா? கையோடு கை சேர்த்து சொல்லணுங்கிறியா? இல்ல கட்டி பிடிச்சிட்டு சொல்லணுங்கிறியா? பேச்சுதானா? எக்ஸ்கியூஸ் மீ. இது சாரி. அனுபவம் வா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். எதுக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு? இதெல்லாம் போய் போலீஸ்ல சொல்லிட்டு. இது இல்ல, நேர பத்தி. வா. வேணாம். ஏன்? நிஜத்தை நான் பேசினேன்னு ஒரு வாட்டி செய்யாத குத்தத்துக்காக என்ன உள்ள தள்ளிருக்காங்க. இப்ப போலீஸுக்கு போனேன்னு வச்சுக்க, மறுபடியும் உள்ள தள்ளிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு லாயர் வந்து கொலைதான் பண்ணேன்னு ஒத்துக்க ஏன் தம்பின்னு சொல்லுவான். மறுபடியும் பைத்தியார மாதிரி நடிச்சு தப்பிச்சுக்கலாம்னு நினைச்சா அந்த டெக்னிக்கும் பழசாயிடுச்சு. மென்டல் ஆஸ்பத்திரி சம்பந்தப்பட்ட வரைக்கும் சந்திரன் செத்து போயிட்டான். செத்தவன் பிழைக்கிறதே தப்பு. அப்படி பிழைச்சவன் மேயரை கொன்னுட்டான்னு இன்னொரு கேஸ். இனி இதெல்லாம் நமக்கு தாங்காதுமா, விட்டுரு. மேயரை நீ கொலை பண்ணல. அப்பா, அது கிருபாகருக்கும் வீணாக்கும் மட்டும்தான் தெரியும். அவங்க சொல்ல மாட்டாங்க. நீயும் நானும் சொன்னா நம்ப மாட்டாங்க. ஒரு ஆள் மட்டும்தான் என்ன காப்பாத்த முடியும். யாரு? மேயர் ஜி.கே. ராஜு. மேயர் தான் செத்து போயிட்டாரே அப்படின்னு அவ சொன்னா. மேயர் பணத்தை பார்த்து பயந்து போய் ஓடி போயிருப்பான். மூடு வாய, விஷயம் புரியாம பேசுறியே. 30 கோடி 30 crores உன் கையால நாசம் பண்ணிட்டேன். நீயும் அந்த மேயர் போல செத்து இருந்தா தொல்லையே விட்டு இருக்கும். சாரி. இப்ப எங்க போலாம்? சுவிட்சர்லாந்துக்கு ஓடி போயிடலாமா? சுவிட்சர்லாந்து நடந்துதான் போனோம். டிக்கெட் கூட பணம் இல்லாம செஞ்சுட்டிய. யார் பாரு? எனக்கு பயமா இருக்கு, நீயே எடு. ராதாநகர் பக்கத்துல 2 ஆரம்ப பள்ளிக்கூடம் கட்ட போறோம். அசோக் நகர் மெயின் ரோடு மொத்தம் டியூப் லைட்ஸ் போட போறோம். ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு நல்ல காரியம் பண்றாரு. அக்கா, எனக்கும் புரியவே இல்லை சார். மீனாங்குப்பத்துல 4 கழிப்பிடங்கள் 12 பம்பு செட்டு போடுறதா இருக்கும். சார் எத்தனை நில்லுங்க. விக்டோரியா ஹோட்டல் முன்னாடி இருந்த கடையெல்லாம் எடுத்துட்டீங்க. இருங்க, நீங்க வாங்க. வரது எதுக்கு? வாங்க. எல்லாரும் முன்னாடி சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்க வாங்கல. வாங்க. உங்களை மாதிரி மக்கள் சேவை செய்யறவங்க எனக்கு துணையா நிக்கணும். இந்த லிஸ்ட நீங்க படிங்க. இன்னும் என்ன தேவைன்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். விக்டோரியா ஹோட்டல் முன்னால் கடைகளை எல்லாம் அகற்றி அந்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டதுமல்லாமல் அத்துமீறி ஓட்டலும் கட்டியதால் அதனை முதலில் இடித்துவிட்டு அதே இடத்தில் மார்க்கெட்டிங் சென்டர் கட்டி அதே கடைக்காரர்களுக்கு தருகிறோம். இதெல்லாம் நிஜமா? மிச்சம் இருக்கிறது கூட நீங்களே சத்தமா படிச்சிருங்க. வாயா வா. சினிமா தியேட்டர் கட்டுறதுக்கு என்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டாரு. இப்ப லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாரு. என்னங்க இவரு இப்படி பண்றாரு? போ
பப்ளிக் ஸ்கூல் அருகில் அத்துமீறி கட்டிக் கொண்டிருக்கும் சினிமா தியேட்டருக்கு அனுமதியை ரத்து செய்கிறோம். குடிநீர் பற்றாக்குறையால் தவிக்கும் சண்முகானந்தம் காலனியில் 30 லிட்டர் கொள்ளளவு உள்ள ஓவர்ஹெட் டேங்குகள் அமைத்திருக்கிறோம். அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் படம் பார்ப்பவருக்கு சிரமம் கொடுக்கின்ற ரம்பா மேனகா தியேட்டரில் வசதிகள் செய்யப்படும் வரையில் மேல படிங்க. வசதிகள் செய்யப்படும் வரையில் எந்த படமும் திரையிடக்கூடாது என்று நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறோம். இன்று வரை டிரைனேஜ் வசதி கூட இல்லாத பழைய நகரிலும் அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் ஏற்பாடு செய்திருக்கிறோம். என்னப்பா ஊரை அழகுபடுத்தலாம்னு பாக்குறியா? எஸ், இது வரைக்கும் நீ சொன்னபடி நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் சொன்னபடி நீ கேட்கணும். என்ன சிரிக்கிறீங்க? என்ன மிரட்டுறதுக்கு இனி உன் கையில எந்த ஆயுதமும் இல்ல. அப்படியா? ஏய், கெட்டிக்கார பிள்ளை. அம்மாங்க கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டேன். இப்ப எங்க அம்மாங்க எங்க இடத்துல இருக்காங்க. நாளை வரைக்கும் நான் சொன்னபடி கேட்டா உயிரோட இருப்பாங்க. இல்ல அவங்க போனமா சுடுகாட்டுல இருப்பாங்க. பச்சை புள்ளைய இப்படி பொணங்கன்னு சொல்லி மிரட்டாதையா. அவன் நம்ம பேச்ச தட்ட போறானா? அம்மாங்கிறதால ஒரு அன்பு. ஆமா, அம்மாவுக்கும் உயிரியே விட்டுருவான் இல்லப்பா? ஆமாங்க. பாரு, செஞ்சது என்னமோ செஞ்சுட்ட. போய் அவங்க அனுப்பிச்சிட்டு வா. ஏய், ஏதாவது ஏடா கூடம் ஆச்சுன்னா உனக்கு தரன்னு 2 லட்சமும் கிடைக்காது, உங்க அம்மா உயிரும் இருக்காது. அகற்றும்படி உத்தரவாக இருக்கிறோம். மேயர் ஜி கே ராஜேந்திரன் மேயர் 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 மேயர். உன் மூளையில இவ்வளவு டாப் ஐடியா இருக்குன்னு நினைக்கலையா? ஆஃப்டர் ஆல் 2 லட்சத்தை அவன் மூஞ்சில வீசிட்டு 30 கோடி சம்பாதிக்கிறியே. சம்பாதிக்கிறேன் இல்ல, சம்பாதிக்கிறோம். சம்பாதிக்கிறோமா? ஆஹா ஆஹா, சிநேகிதம்னா இதான் ஐயா. உண்மையான சிநேகிதத்தை இப்பதான் ஏன்பா இன்னும் எப்படியா இருக்க? சீக்கிரம் ரெடி ஆயிடு, மந்திரி வர நேரம் ஆச்சு. போ. கம் ஆன், கெட் ரெடி. முதல்ல எங்க அம்மா கூட பேசணும். உங்க அம்மாவை சொந்த தாயாட்டம் பாத்துக்குவான் விக்ரம்லால். பேசி ஆகணும், பேசியே ஆகணும். ஹலோ விக்ரம்லால், போன கழுவி கிட்ட கூட. உனக்குதான். ஹலோ, யாரு? அம்மா எப்படி இருக்கீங்கம்மா? நான் நல்லபடியா இருக்கப்பா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டல, போதும். போய் ரெடி ஆகு. அதுல அது இதா? சீக்கிரம் போட்டுட்டு வா. இப்பதான் உன்னை நினைச்சேன். ஆமா, 30 கோடியில யார் யாருக்கு பங்கு? யார் யாருன்னு? அதான் நான், நீ, விக்ரம்லால். பங்காளிங்க அதிகமாயிட்டாங்க. பிளானையே மாத்திட்டேன். பிளான மாத்திட்டியா? மென்டல் ஹாஸ்பிடல் தப்பிச்ச சந்திரன் தன்னை புரிஞ்சுக்க கூடாதுன்னு மேயர் வேஷம் போட்டு மேயரை கொன்னுட்டான். அது உனக்கு தெரிஞ்சதால உன்னையும் கொன்னுடுவான். பழைய விரோதத்துல விக்ரம்லால் சந்திரனை கொல்லுவான். பங்கு தரணுமேனு விக்ரம்லால நான் கொன்னுடுவேன். எல்லா குத்தமும் செத்து போன சந்திரன் மேல விழுந்துரும். அதனால கேஸ் க்ளோஸ்.
பிள்ளைங்களோட வந்து நொண்டிச்சு வந்துட்டா எதையாவது பேசி அனுப்பு போ. வீணா வரல. அவ போயிட்டா, நீயும் அங்கதானே போற, அங்க சந்திக்கலாம். டாடி 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 நியூ ஷர்ட் டாடி நியூ பாவாடை. ஹாய் டாட். ஹாய். எங்க எப்படி? இன்னைக்கு கார்த்திகை பௌர்ணமி. ஒவ்வொரு சுமங்கலியும் தம் மஞ்ச குங்குமத்தோட வாழ்நாள் பூரா நல்லபடியா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் புனிதமான நாள். தெரியும். மேயர் சார் மீட்டிங் போறாரு. ஒரு நிமிஷம். ஏய், எல்லாம் இங்க வாங்க. உங்களை தடுத்து நிறுத்தினதுக்கு மன்னிச்சிருங்க. இந்த குங்கும பொட்டு வச்சு விட்டீங்கன்னா உடனே போயிடுறேன். கொஞ்ச நேரமாவது சுமங்கலியா இருக்கட்டும். அப்புறம் எப்படியும் வெள்ளம் சேலதான் பொட்டுவே. குங்குமம் வச்சு விடுங்க. என்ன என்ன எங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீயும் பிள்ளைங்களும் சௌக்கியமா இருக்கணும். ஐயோ டாடி, தீர்க்க சுமங்கலியா இருன்னு சொல்லணும். என்ன பார்த்து இன்னைக்கு இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும். அம்மா சொன்னபடி கேட்கணும். மேயர் எவ்வளவு கெட்டவனும் பிள்ளைங்க அவ்வளவு நல்லவங்கன்னு பேர் எடுக்கணும். நீயும் நல்லப்பா. சார், டைம் ஆகுது. அம்மா வேண்டாம். சாரி சார், போலாமா? சங்கர், டாடி. அம்மாவையும் தங்கச்சிங்களையும் ஜாக்கிரதை கவனிச்சுக்கணும். எஸ் டாடி. யூ ஆர் தி மேன் ஆஃப் தி ஹவுஸ் நோ. ஐ நோ. டாடி நானும் வரேன். நோ, நான் போனா வரமாட்டேன். கொஞ்சம் டைம். டாடி டாடா டாடி